ஒரு குடும்பம் யாழ்ப்பாணம், ஒரு குடும்பம் முருகண்டி. அப்ப இப்ப 12 தான் இருக்கு. தண்ணி வசதி இல்லை, கரண்ட் இல்லை. இந்த குழா பைப்புடன் தான் தண்ணி இருக்கும். 2 தண்ணி அடிச்சுட்டு நடந்து போகலாம். இழுத்து இழுத்து அந்த தண்ணி விடும். எனக்கு அந்த கிணறும் கரண்டையும் உதவி செஞ்சு கொடுத்தா ஒரு தம்பி வந்து செய்து கொடுத்தேன். இல்லதான் எழுதுருக்கோம். இதுல எத்தனை பேர்கிட்ட தோட்டம் செய்யக்கூடிய காணிகள் இருக்கு? தோட்டம் எல்லாருமே பெரிய கிட்டத்தட்ட ஏக்கர் கூட இருக்கும். எல்லாரும் தோட்டம் செய்யக்கூடிய மாதிரி வெளுக்கள் இருக்கும். செய்வியல் ஒன்று பெருசாச்சு. எனக்கு முதலேயும் தண்ணி இல்லை. 2வது வார்த்தைகள் சொன்னா தோட்ட காணிகள் இருந்தும் செய்யலாம். மெயின் தண்ணி தான் பிரச்சனை. தண்ணி மற்ற தோட்டம் ஒன்றும் செய்ய நடலாம். என்ன நடலாம்? உங்களுக்கு இப்ப 18 குடும்பம் சொன்னா இப்ப 14 12 குடும்பத்துக்கும் உதவி செய்யப்படும். இந்த ஏரியா காணி விட்டு காணி போய் ஆத்தங்கரையில போய் செய்து கொண்டிருக்கோம். பொங்கல் ஆணை முத்தையை அடுத்தான் நான் தொடங்கி எனக்கு கிணறு இந்த காலத்தில் நான் தேங்காய் வீடு வீடா வந்து பார்ப்போம். அப்பைக்குள்ள நீங்க தண்ணி தேவையான மட்டும் மண்ணை வட்டி இருந்தாலும் படிக்கையில மண்ணை வட்டி வந்தா அதுக்கும் தண்ணி நன்மை சார். கேட்டது அவரோட போயிட்டு தோட்டக்கான தேவையான செய்வோம். இது வெறுவேறு இப்போ கொஞ்சம் கிழமைக்குள்ள லண்டன்ல இருந்து பார்க்குறது இல்லை. எல்லா சேவட்டையும் வருது. அவள் நீங்கள் சொல்லுங்க. அவன் சொல்லிச்சு 18 அப்படியே நாங்களே டைப்பில் ஒன்றி எடுப்போம். எடுத்து எல்லாத்தையும் பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டே விடுவோம். அதுதான் அவங்க செய்யலாம் தானே. நிரந்தரமாக எதுவும் கிடைக்கல. அது கிடைக்கக்கூடிய மாதிரி எதுவும் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தரக்கு ஒரு தினம் இல்லை. ஒதுக்கப்பட்ட கிராமம் மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாங்க. கஷ்டப்பட்ட கிராமங்கள் எங்களுக்கு உதவி செய்தாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் முறைப்பாடு கொடுத்துனாங்க. அதை பற்றி ஒரு தினம் வந்து கவனிக்காது. இப்போ இதுவரை சாப்பாடு தனியாக போடுவாங்க. அந்த சாய்பாபால சாமான்